பேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திமுக மாவட்ட துணை அமைப்பாளர் திரு சௌமியன் சர்வோதீன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் அப்படிங்கிற தலைப்பில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதில் இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாடு அரசு இந்த 5 வருடங்களில் என்னென்னலாம் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி துறை வாரியாக துறை அமைச்சர்கள் பிபிடி போட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணி மக்களுக்காகவும் ஸ்டாலின் அவர்களையும் விளக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஸ்டாலின் அவர்களும் 14 அம்ச திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு. 2030க்குள்ள நாங்கள் எதெல்லாம் அட்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. இந்த நிகழ்வு ஏன் முதல் முறையாக நடத்தப்படுது? அந்த நிகழ்வை நீங்களும் கலந்துருந்தீங்க. அதனுடைய முக்கியத்துவமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? ரொம்ப ஆர்கனைஸ்டாக நடந்த ஒரு நிகழ்வு. இதுவரைக்கும் இந்திய அரசியல் வரலாறுலேயே ஒரு நடக்காத ஒரு விஷயம் இந்த நேற்று நடந்தது. ஏன்னா இத்தனை வருஷம் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம், அடுத்தது எங்களோட ப்ரொஜெக்ஷன்லாம் இது அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஒரு மக்கள்கிட்ட சொல்லுதில்ல, அது ஒரு நம்பகத்தன்மையுடைய விஷயமாக தான் மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க அட்டெண்ட் பண்ணது தானே சொல்கிறாங்க, சொல்கிறதுக்கு விஷயம் இருக்கிறதுனால தானே இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அப்படின்னு வருது. ஒரு துறை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாருமே அவர்கள் துறையில் என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத இப்போ தொழில்துறை அப்படின்னா அதுக்கு ஒரு தனியாக ஏவி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் அதை பற்றி பேசுவாங்க. விவசாயத்துறை வேளாண் துறைனா அதுக்கு ஒரு ஏவி ஒன்று போட்டு அதுக்கப்புறம் அமைச்சர் அதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் போனாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டாக நடந்த ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு விஷயமாக நடந்து முடிஞ்சுது. அதனுடைய முக்கியத்துவம் எதாவது பார்க்குறீங்க? முக்கியத்துவம் இந்த சென்ஸ் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு மக்கள்கிட்ட அவங்க சொல்கிறாங்கல்ல, செஞ்சதுனால தானே அவங்களால சொல்ல முடியுது. அப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோன்னா ஆயுதிராவிட நலத்துறையில் அந்த அமைச்சர் அவர்கள் மதிவேந்தன் அவர்கள் பேசினாங்க. பேசும்போது அந்தந்த ஒரு நிகழ்வுகள்லாம் அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எதனால் இது பண்ணோம், சமுதாய கூடம்னா ரெகுலராக சமுதாய கூடம்னு கட்டிட்டு போயிடலாம். இப்போ என்ன அவங்களோட வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கும்போது ஒரு விஷயம் சொன்னார். அவங்க மீட்டிங் அவங்க துறை சார்ந்து போடும்போது தலைவர் அவர்கள் கலந்துக்கிறாங்க. என்ன பண்ணலாம், இதுமாரி என்ன அவங்களுக்கு நீடாக இருக்குங்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்க காரணத்தினால அவங்க வீட்டு விசேஷங்கள் நடத்துறதுக்காக இந்த சமுதாய கூடம்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா மண்டபத்தில் போய் ஒரு பேர் மினிமமாக போய் மண்டபம் நடத்தினாலே ஒரு 50,000 ரூபா வந்துடுது. இதர செலவுகள்லாம் சேர்த்தா 1 லட்ச ரூபா அவங்களுக்கு வந்துடுது. அதனால் அவங்க விசேஷங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடித்தமாக இருக்குது அவங்களுக்குன்னு சொல்லும்போது சரி சமுதாய கூடம்னா என்ன எஸ்டிமேட் 40 லட்சம் 45 லட்சம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படியான்னு கேட்டுட்டு ஓகே ரைட்னு மீட்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஜீவோ வரும்போது பார்த்தா ஒரு சமுதாய கூடத்துக்கும் 1,30,00,000 G+1 நல்ல ஒரு மாடர்ன் கல்யாண மண்டபம் மாரி நல்லா ரெகுலராக இல்லாத அதை ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு சமுதாய கூடமாக கட்டி கொடுக்குறாங்க. வேறு அம்பேத்கர் அவர்களின் பேரில் உயர்கல்வி திட்டத்தில் கடந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா வெறும் 2 பேர் தான், அதில் 2 பேர் தான் தோட்ட 5 பேர் போயிருக்காங்களாம். இந்த 5 ஆண்டு காலத்தில் 385 பேர் போயிருக்காங்களாம். அவங்க படிப்பு அதை தாண்டி ஒரு பேசிக் யூஜி டிகிரிங்க தாண்டி மாஸ்டர்ஸ்க்கு போகிறத ஊக்குவிக்கிற ஒரு அரசு இருக்குல்ல, அதை அதுவும் அயல்நாட்டில் போய் அவங்களோட மேற்படிப்பை படிக்கிறதுக்காக அந்த ஒரு சில விஷயந்தான் அவங்க பண்ணியிருக்காங்க. என்னென்னா ப்ராசஸை லிபரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூட்னிங் ப்ராசஸை அந்த இது பண்ணுறது இவங்க கவர்னன்ஸ் சைட்லேருந்து எவ்வளோ ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுக்குற ஒரு அரசு இருக்குல்ல. இல்லை இப்போ சேர்த்துறது ஓகே, அவங்க படித்து முடிக்கிற வரைக்கும் ஒரு கண்காணிப்பு இருக்கணும் இல்லையா? கண்காணிப்பு அதுக்காக என்ன சிஸ்டம் இருக்குது? கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த துறை இருக்குல்ல, இவங்க போயிட்டு அங்கே முடிச்சுட்டு திரும்பி வர வரைக்கும் அதுக்குன்னு கண்காணிப்பு குழு இருக்கான். அவங்கள கண்காணிக்கிறதுக்கு போய் படிச்சுட்டு முடிச்சுட்டு வராங்களாங்கிற வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஸ்டூடெண்ட் அங்கே போய் படிக்கிறவங்களோட டேட்டா பேஸ் அவங்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் அதில் அவங்க சொன்னது என்னென்னா சீஃப் மினிஸ்டர் ஆஸ் அ டேஷ்போர்ட், அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து துறை இருக்குல்ல, துறை சார்பாக அவங்க டேஷ்போர்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டெய்லிக்கும் அவங்களுக்கான அப்டேட்ஸ் அதில் வந்துக்கிட்டு இப்போ இந்த வேளாண் துறைனா அதுமாரி நிதித்துறைனா பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறைனா அதில் என்னென்ன இப்போ நடந்திருக்கு, இன்னும் என்னென்னா பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த நடக்கிற ப்ராசஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, எத்தனை % கம்ப்ளீட் ஆகிருக்குங்கிற ஆக்சுவல் டேட்டா பேஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த 4 வருஷத்தில் இவங்க அட்டைன் பண்ணிக்கிறது பெரிய லெவலில் என்னன்னு பார்த்தா பெரிய ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளை மேம்படுத்தி கொடுத்துருக்கு உங்களுக்கு. நேற்று முதல்வர் அவருடைய ஸ்பீச்சை பார்க்கும்போது இங்கே ஒரு சில அமைச்சர்களுக்கு நேரமே கிடைக்கல அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது இல்லாமல் ஒரு சில அமைச்சர்கள்லாம் பிபிடி போட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, இன்னும் சில அமைச்சர்கள் பண்ண முடியல
அதுக்கான நேரம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாரு. அது ஏன் அப்படி நேரில் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அது நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க. ஒரு துறைன்னு எடுத்துக்கிட்டோன்னா சொல்கிறதுக்கு நிறைய எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயத்தை தான் அவங்க மேம்படுத்தி காட்டி சொல்கிறாங்க. முதல்வர்கள் பேசும்போது திட்டங்களை பட்டியல் போட்டால் இன்னைக்கு நாள் பத்தாது அப்படின்னு பேசியிருந்தாரு. ஆமாம், அதனால் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒரு முத்தாய்ப்பான திட்டங்கள் ஒரு துறையிலையும் தான் அவங்க பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க வரும்போது அந்த துறை சார்ந்து அவங்க சாதித்த ஏவி ஒன்று போட்டுடுறாங்க. போட்டு இதுதான் இந்த துறையில் நடந்திருக்குன்னு அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக அந்த அமைச்சர்கள் வந்து அது பேசுவாங்க. ஸோ முதலமைச்சர்கள் உள்ள நிகழ்வுகள் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில அமைச்சர்கள் கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்துக்கிட்டாங்க. மேபி சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ். அதனால் பாக்கியெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க வேண்டியது இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்துக்களை பொட்டில் இறந்தார் போல் ஆனால் பளிச்சுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ ஒரு பவர் பேக்டாக ஒரு இது இருக்குங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுமாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் பேக்டாக இருந்துச்சு அந்த ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது. முதல்வர் அவர்கள் கடந்த 2021 அறிவிக்கும் போது வரப்போகிற 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை இரட்டை இலக்காக மாற்றுவோன்னு சொல்லியிருந்தார். அதே போல் இப்போ வந்து தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து 11% மேலே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த அறிவிப்பு வந்து எப்படி வந்து வெளியிடுறாரு அவர்? இல்லை நம்ம ஒரு இலக்காக நிர்ணயித்து சொல்லுவோம், அது நடந்தால் ஓகே, இல்லை அட்டைன் பண்ண முடியலன்னா நம்ம இன்னும் முயற்சி செய்வோம் அப்படிங்கிற இதில் வந்து அந்த அறிவிப்பு வெளியாகுதா, இல்லை திட்டமிட்ட பிளானோடையே அந்த அறிவிப்பு வெளியாகுதா? பியூர் அண்ட் பியூர் ப்ரீ பிளான்டு வந்து டீம் ஒர்க் தான். அதை சொன்னதுனால தான். ஏன்னா 2021 வந்து தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கும் போதே 10 ஆண்டுகள் இதுதான் அவர் சொன்னார். அதான் 5 ஆண்டுகள் அவர் நிறுத்தலை. அவர் வந்து இதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஒரு 10 ஆண்டு கால ஒரு இதாக தான் சொன்னார். ஏன்னா ஒரு தேவைப்படுங்க அந்த 10 வருஷங்கிறது. ஒருத்தவங்க அந்த ஆட்சி அவங்க கையில் இருந்தால் தான் நீங்கள் நினைக்கிற எதாக இருந்தாலும் அட்டைன் பண்ண முடியும். இல்லைனா கடந்த திமுக ஆட்சியில் நடந்த மாதிரி தான் இவங்க வந்து ஒன்று செய்வாங்க, சமச்சீர் கல்வி கொண்டு வருவாங்க, அது வந்து சமச்சீர் கல்வி கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வருவாங்க, அது கூடாது மோனோ ரயில்பாங்க. இவர் வந்து புதிய தலைமைச் செயலாம் கொடுப்பாங்க, புதிய தலைமைச் செயலாம் வேணால் பழசு புதிய சொந்த இடம்லாம் வேணால் வாடகை இடத்துல இருந்துக்கிறோம், அதை நீ ஆஸ்பத்திரியாக மாற்று, கலைஞர் ரூமை மார்ச்சரியாக மாற்று, அந்தமாரிலாம் இவங்க வந்து செய்யக்கூடிய ஆட்கள் தான் இவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகள் ஒரு அரசோட கையில் இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிகிதமாக இருக்கும். அதுதான் இப்போ நடுவில் கூட அந்த கடன் பிரச்சனைலாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, கடன் வாங்கிட்டோம் நம்ம கடங்கார மாநிலமாக இருக்கணும், இங்கே ஒரு சும்மா ஒரு ப்ரொஜெக்ஷன் கிரியேட் பண்ணுறாங்கல்ல. இவர்கள் அதற்கான தரவுகளையும் கையில் வைத்திருக்கிறார்கள். FRBM பிளானல் படி 20% தான் நம்ம வாங்கணுங்கிறது ஒரு நாம்ஸ் இருக்குது இல்லையா. அது எப்பப்பெல்லாம் வந்து அதிகமாக இருந்திருக்கு கம்மியாக இருந்துக்கிற டேட்டா பேஸ் கையில் இருக்குது. அப்படி பார்த்தா கடந்த அதிமுக 2000 கம்மியாக வச்சுருந்தது ஆக்சுவலாக திமுக தான். 2001-6 அதிமுக ஆட்சியில் வந்து 23% சம்திங்காக இருந்து 27% இருந்ததை வந்து இவங்க 2006-11 வந்து 19% குறைச்சிட்டாங்க. அது 20 ஆக்சுவலாக அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திரும்பி இவங்க 11-21 வந்து இவங்க 32% போகும்போது இவங்க மறுபடியும் அதை 30% 30 பாயிண்ட் சம்திங்காக குறைச்சி வந்திருக்காங்கல்ல. ஸோ நீங்கள் அதை குறைக்கிறது இந்த சென்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோன்னா, நீங்கள் உள்நாட்டு உற்பத்தியை நீங்கள் அதிகப்படுத்தினா அந்த கடன் நீங்கள் அதை கடன் குறைக்கிறத பார்க்கக்கூடாது. நீங்கள் உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தி உங்களோட GSTP அதிகப்படுத்தி உங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்தினா கடன் உங்களுக்கு கம்மியாகிட்டு வந்துடும். அதை பார்த்து வெல் பிளான். ஆனால் அதுக்காக தான் இவங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கமிட்டி போட்டு இதை அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அரசுங்கிறது. நீங்கள் சொல்லும்போது 10 ஆண்டு கால ஆட்சிக்கான அந்த இலக்கை நிர்ணயிச்சுதான் சொல்லுவீங்க. ஆனால் 5 ஆண்டுக்குள்ளேயே அட்டைன் பண்ணியாச்சு. அது எப்படி சாத்தியமாச்சு? உழைப்பு 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 24/7 வந்து சிஎம்மும் சரி, டெப்யூட்டி சிஎம்மும் சரி, அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, கிரவுண்ட் லெவலில் இருக்கிற கவுன்சிலர்ஸ் வரைக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த அவங்க 10 ஆண்டுகளில் பண்ண அந்த ஒரு டிசாஸ்டரை வந்து இப்போது வந்து சரி பண்ணி இது பண்ணி வச்சுருக்கோம். வர ஆட்சியில் தான் வரப்போகிற ஒரு 2026 30-31 அந்த ஆட்சியில் தான் நீங்கள் ஆக்சுவலாக என்னங்கிறது இது நடந்தது. ஆக்சுவலாக ட்ரெய்லர் தான். இப்போ அது சரி பண்ணி இருக்கிற இதெல்லாம் ஒரு பெரிய அழிவு நடந்திருக்கு. அந்த அழிவில் உள்ள அந்த தூசி தொம்பட்டை இடிபாடுகள் எல்லாத்தையும் சரி பண்ணி கலைந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கே உங்களுக்கு அழகாக தெரியுது. இப்போ வரப்போகிற 26-31 ஆட்சியில் காலத்தில் தான் இதில் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மெயின் பிக்சர் இருக்குது. நேற்று வந்து 14 அம்ச அறிவிப்புகளை வந்து கவர்மெண்ட் சார்பாக அறிவிச்சிருக்காரு. இப்போது தேர்தல் வாக்குறுதிகள் குழு வந்து திமுக சார்பில் செயல்பட்டு இருக்கு.
திமுக சார்பில் என்னென்ன வாக்குறுதிகளை எதிர்பார்க்கலாம்? இல்லை மெயினாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட 1,90,00,000 மக்கள்கிட்ட போயிட்டு இவங்க சர்வே எடுத்திருக்காங்க. சர்வே இந்த சென்ஸ் வந்து நீங்கள் எந்தெந்த திட்டங்களால் நீங்கள் பயனடைந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது ஒரு சர்வே எடுத்து எதுலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க. அதில் வந்து மெயினாக முதல்ல எல்லாருமே சொன்னது வந்து மகளிர் உரிமை தொகையை வந்து சொல்லியிருக்காங்க. அதை மாதிரி இவங்க எடுத்திருக்காங்க. அதில் வந்து மறுபடியும் உங்களுக்கு என்ன தேவைகள், வரப்போகிற ஆட்சியில் என்ன தேவைன்னு அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மக்கள்கிட்ட போயிட்டு இது வரைக்கும் நீங்கள் என்ன பயனடைஞ்சிருக்கீங்க அதை கேட்டால் சர்வே எடுத்த வரைக்கும் ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் இட். அதற்கு பிறகு உங்களுக்கு வரப்போகிற ஆட்சியில் என்ன தேவைன்னு சொல்லும்போது அதுக்கு மக்கள் பதில் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? மறுபடியும் நீங்கள் தான் வரப்போகிறீங்க, அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எனக்கு அதை செஞ்சு கொடுங்கன்னு அந்த மக்கள் உங்கள் மேலே இருக்கிற நம்பகத்தன்மையை தானே காட்டுது. அது வந்து மக்கள் சொல்லியிருக்காங்க. அதுபடி என்னென்னா கலைஞர் கனவுள்ள திட்டம் வந்து கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் அந்த அவங்க நேற்று கொடுத்த அந்த டேட்டா படி 28 லட்சம் பேருக்கு வந்து பட்டா கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். புதிய இந்த 5 ஆண்டுகள் முடிவில் மட்டும் 28 லட்சம் பேர் பட்டா கொடுத்து. இருந்தாலும் திரும்ப அவங்க மக்களுக்கு மறுபடியும் தேவை இருக்கிறது அந்த வீடு, அந்த பட்டா விஷயம், அது மறுபடியும் கலைஞர் கனவுள்ள திட்டம் வந்து நகர்ப்புறத்துலேயும் கேட்டிருக்காங்க. அது வந்து கேட்டோன்னே அது முதலமைச்சர் அவர்கள் வந்து நேற்று அறிவிச்சிட்டாங்க. புதுசாக 5 லட்சம் வீடுகள் வந்து கிராமப்புறங்கள்லையும் 2 லட்சம் வீடுகள் வந்து நகர்ப்புறத்திலையும் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஸோ இவர் சொன்னால் மக்கள் வந்து செய்வாருன்னு நம்புகிறாங்க. அதனாலே வந்து இந்த நிகழ்ச்சி, நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்கவிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலாக வந்து ரிசல்ட்டை பெரிய லெவலில் வந்து இம்பேக்ட் கொடுக்கும். பாசிட்டிவ் இம்பேக்ட் திமுகவுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் டெல்டா பகுதியை வட்டாரத்தில் இருக்கிறதுனால கேட்குறேன், விவசாயத்துறையில் அந்த பிபிடியை பார்க்கும்போது வந்து கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் வந்து சாகுபடிகள் அதிகமாக இருக்குது, விவசாயம் பண்ணக்கூடிய ஹெக்டர்ஸுடைய அளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இது எப்படி அட்டைன் பண்ண முடியுது? ஏன்னா ஒரு பொது கருத்து வந்து இப்போ டெக்னாலஜி வளர்றது எல்லாமே வளர்ச்சி போக்கில் போயிட்டு இருக்கும்போது விவசாயம் அழிந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற ஒரு பொது கருத்து எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து படிக்கும் போதுலேருந்து இப்போ இருந்துகிட்டே தான் இருக்குது. இது எப்படி சாத்தியப்படுத்த முடியுது? யூசி அதுதான் வந்து இட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் which provided an inclusive as well as a distributive growth among தமிழ்நாடு. ஏன்னா இவங்க வந்து எல்லாரையும் உள்ளடக்கிய பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை வந்து இவங்க கொண்டு வராங்க. ஒரு துறையில் மட்டும் போய் முடங்கில்லை. இப்போ உதாரணத்துக்கு என்னென்னா, போன டைம் இப்போ நேற்று நடந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன்னா, ஒரு தொழில்துறையில் எவ்வளோ வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க, விவசாயத்தையும் அடைஞ்சிருக்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதனால் இது பாதிக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை, சைமல்டேனியஸாக இருக்குது. ஏன்னா எங்கள் டெல்டா ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ இண்டஸ்ட்ரியல் ஏரியா, இட்ஸ் அ இண்டஸ்ட்ரியலி பேக்வேர்டு ஏரியா. அதெல்லாம் இதுவே நீங்கள் சென்னை, அம்பத்தூர் அந்தமாரி நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலி ஃபார்வர்டர் ஏரியா, ரொம்ப மேம்பட்டு இண்டஸ்ட்ரியல். இங்கே வந்து விவசாயம் பண்ண முடியாது. அங்கே விவசாயத்துக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் வந்து கொடுக்க முடியுமோ அந்த கொடுக்குறாங்க. இதே வந்து சிப்காட்டும் இதுவும் சரி நாகப்பட்டினத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் யோசிக்கிற நாகப்பட்டினத்தில் போய் சிப்காட் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் என்னென்னா, நான் டூரிசம் நாங்கள் கவர் பண்ணுறோம். ஏன்னா அதை சுற்றி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிகிரிம் டூரிஸ்ட் சென்டர், அது ஹிந்து, முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் எல்லாருக்குமே அப்படி. ஏன்னா நவகிரக ஸ்தலங்கள் 9 ஸ்தலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. பொதுவாக மயிலாடுதுறையிலையோ கும்பகோணத்துலையோ நாகப்பட்டினத்துலையோ தங்கி எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நாகப்பட்டினத்தில் வந்து ஃபேமஸ் வேளாங்கண்ணி சர்ச் இருக்குது, பக்கத்தில் நாகூர் தர்கா இருக்குது, வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது, திருக்கடையூர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வழிபாட்டு தலங்கள் அதிகமுடைய ஒரு பகுதி. ஸோ இங்கே வந்து இது மாதிரியான ஒரு தொழில்களை வந்து ஊக்குவித்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயம். அதுமாரி பூம்புகார் வந்து இப்போ புனரமைச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே டூரிசம் பேசிஸில் இது டெவலப் பண்ணுறதுக்கான வழிவகைகள். சைமல்டேனியஸாக வந்து விவசாயம், மீன்பிடி தலங்கள் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் அங்கே நடந்துருக்கு. சிறப்பு திட்டங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா செயல்படுத்துறது? புதுசாக போர்ட் இப்போ கட்டியிருக்காங்களே, தடுப்பு சுவர்கள் கட்டியிருக்காங்க, மீன்பிடி தலங்கள் புதுசாக உருவாக்கியிருக்காங்க, மீனவர்களுக்கான அந்த தொகையை வந்து 8000 மீன்பிடி தடைக்கால தொகையை வந்து 8000 உயர்த்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எலமெண்ட்ஸாக தானே இதெல்லாம் இருக்குது. வந்து மீனவர் மத்தியில், விவசாயிகள் மத்தியில் விவசாயிகள் மத்தியில் இந்த கடந்த 10 ஆண்டு காலத்தில் புதுசாக எந்த ஒரு மின் இணைப்புமே கொடுக்காத ஒரு நேரத்தில் இந்த ஆட்சி வந்ததுலேருந்து 2 லட்சம் மின் இணைப்புகள் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதில் வந்து மெயினாக பெனிஃபிட் அடைஞ்சவங்களாம் எங்கள் ஏரியா மக்கள் நிறையா இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து விவசாயம் சார்ந்து செயல்படக்கூடிய மக்கள் தான். அதனால் அதில் வந்து அவங்களுக்கு இப்போ 2 லட்சம் பவர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
அது வந்து உங்களுக்கு எத்தனை நாள் தரிசாக கலந்ததெல்லாம் இன்னைக்கு வந்து உழுதுகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அந்த ஹெக்டர்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு வந்து இது திட்டம் காரணம். ஏன்னா 2 லட்சம் மின் இணைப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீ காவேரி நீர் நம்பி நீங்கள் விவசாயம் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அது பெரிய பிரச்சனை, அது தனி சப்ஜெக்ட். ஆனால் நிலத்தடி நீரை நம்பி அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. நிலத்தடி நீரை நம்பி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கரண்ட் மின்சாரம் இலவசமாக கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு விளைநிலங்கள் அதிகமாக இருக்குது. அந்த 2 லட்சம் மின் இணைப்புகள் அவங்க கொடுக்கலன்னா இந்த ஹெக்டார்ஸ் அதிகமாக ஆகி இருக்காது. ஏன்னா தரிசா கிடக்கிறவங்க தரிசாவே கடந்துருக்கும். ஏன்னா இப்போ அதான் ஹெக்டர்ஸ் அதிகமானதில் என்ன ஒரு பேசிக்கான ஒரு டவுட் வரும்னா, எப்படியா இருந்தாலும் இங்கே விவசாய நிலங்கள் ஒரு ஃப்ளாட்டாக மாறிட்டு இருக்கு, விளைநிலங்கள் வந்துட்டு வேற மாதிரியான நிலங்களாக பயன்படுத்தப்பட்டு வருது. அப்போ எப்படி இந்த ஹெக்டர்ஸோடைய அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? அதுக்கு தான் இந்த காரணத்தை சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து தண்ணி இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு தண்ணி இல்லாத நேரத்தில் நீங்கள் விவசாயம் பண்ணுவீங்க, தண்ணிக்கே வழி இல்லை, எப்படி நீங்கள் விவசாயம் பண்ணுவீங்க? ஏன்னா விவசாயத்தை தொழிலாளர் எல்லாம் திரும்பி மெயின் மூலதனம் ரா மெட்டீரியல் தண்ணி தான். தண்ணியை நம்பி தான் விவசாயம் பண்ண முடியும். நீ தண்ணி இல்லாமல் அதுக்கு நீ வந்து கரண்ட்டு காசு கட்டி நீ அதில் பண்ணும்போது அதுக்கான லாபங்கிறது இருக்காது. இது தண்ணி ரா மெட்டீரியல் ஃப்ரீயாக இருக்கும்போது அதுக்கான லாபங்கிறது இருக்கும். நீ அந்த தண்ணி இல்லாத போது அந்த விவசாய நிலத்தை என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, தரிசாக போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு நாற்பட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு விவசாய நிலம் தரிசாக இருக்குன்னு வச்சுக்கிங்க. ஏன்னா இருக்கிற ஒரு கனெக்ஷனுக்கு இன்னமும் வந்து ஆல்ரெடி போட்டு ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் மகசூல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும். இதை போட்டு அதுலேருந்துலாம் எடுக்க முடியாது, அவ்வளோலாம் தண்ணி எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. தண்ணி கனெக்ஷன் வாங்கினா வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ புதுசாக கனெக்ஷன் கொடுத்த காரணத்தினால தரிசாக கடந்த நிலத்திலாம் இப்போ விவசாயம் பண்ணியிருக்காங்க. இல்லைனா அது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர்ட்டே விற்றுட்டு போயிருப்பாங்க, குழி இவ்வளோ ரூபான்னு சொல்லி விற்றுட்டு போயிருப்பாங்க. அதனால இப்போ விற்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அந்த நிலத்தை வச்சு சம்பாதிக்கிறேன், எனக்கு அதுலேருந்து லாபம் வருது, நான் அதுலேருந்து எனக்கு வீட்டுக்கு வருமானம் வருது அப்படிங்கும்போது ஏன் அது விற்க போகிறாங்க? ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விவசாயம் பண்ணக்கூடிய ஹெக்டர்ஸ் உங்களுக்கு அதிகமாகும். அது நீங்கள் சொல்கிற அந்த விற்கிறது அதுமாதிரி அதெல்லாம் குறைஞ்சிடும். அதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. 5 வருஷத்தை கவர்மெண்ட்டை ஒத்து பார்க்கும்போது ஒரு அவுட்லைன் என்ன கிடைக்குதுன்னா, கல்வியிலையும் தொழில்துறையிலையும் அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இந்த 2 துறையும் ஏன் ரொம்ப முக்கியமானதாக படுது? ஏன்னா கல்வி தான் வந்து ஒரு சமூகத்தை வந்து அறிவார்ந்த சமூகமாக உருவாக்குறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. அப்புறம் இந்த கல்வியை வந்து முக்கியத்துவம் கொடுக்குற காரணத்தினால தான் காலை உணவு திட்டம் போன்ற திட்டம் வந்து அவங்க செயல்பட்டுருக்காங்க. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூட அதில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா இவங்க ஒரு நிகழ்ச்சிக்காக, இது ஏன்னா இந்த காலை உணவு திட்டம்ங்கிறது அறிவிக்கப்பட்ட திட்டம் கிடையாது, ஒரு நிகழ்ச்சிக்காக அந்த அசோக் பில்லருக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு தான் போயிருக்காங்களாம். போகும்போது போனோடனே முதலமைச்சர் போனோடனே என்னம்மா சாப்பிட்டீங்களான்னு ஒரு பொண்ணை பார்த்து கேட்டோடனே அந்த பொண்ணு, இல்லை சார் ஏம்மா இன்றைக்கி லேட் ஆகிட்டா சாப்பிட, இல்லை எப்போதுமே சாப்பிட மாட்டேன், அம்மா காலைல டீ பண்ணை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க, ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்கன்னு சொல்லிவிடுவாங்க, இன்றைக்கி லேட் ஆகிட்டா அம்மா கிளம்பிட்டாங்க, நான் ஸ்கூலில் சாப்பிட்டுக்கலாம்னு வந்துட்டேங்கும்போது அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிக்கலாம். இந்த இன்சிடென்ட் தான் மொத்தமாக இந்த நேற்று சொன்னாங்களே, இது ஒரு முக்கியமான விஷயம். அந்த பொண்ணு சொல்லும்போது பின்னாடி மகேஷ் அண்ணனுக்கு வந்து சொரேர் வந்திருக்கு. நான் முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணிக்கல, நேராக செக்ரட்டரியேட் போனாங்களாம். போய் வந்து ஒரு கூட்டம் இதுமாரி என்ன இதுமாரி இருக்குது அப்படிங்கும்போது ஆரம்பித்து எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு துறை சார்ந்த அதிகாரிகள் கூப்பிட்டு அடுத்த ஓரிரு தினங்கள்லேயே இதை அறிவிச்சிட்டாங்களாம். அறிவித்து இதேமாரி காலை உணவு திட்டம் நான் வந்து இது பண்ணுறோம், இங்கே இவங்க வந்து சாப்பிடாமலாம் ஸ்கூலுக்கு வரணும், என் பிள்ளைங்க முதல்ல வயிறார சாப்பிட்டோம், சாப்பிட்டா தானே நீ வந்து கவனிக்க முடியும் கிளாஸ், நீ சாப்பிடாம நீ எப்படா லஞ்சு பீரியட் வரும்னே நீ யோசிச்சுக்கிட்டு இருப்ப, நீ காலைல சாப்பிட்டீங்கன்னா உனக்கு அந்த சிந்தனை வராதில்ல. அதனால திட்டத்தை பண்ணது தான் இந்த காலை உணவு திட்டம்ங்கிறத வந்து நேற்று ரிவீல் பண்ணாங்க. உண்மையிலே ஒரு பெரிய பேசு பொருளாக அந்த இது பெரிய அப்ளாஸ் இருந்துச்சு, நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. இப்போ காலை உணவு திட்டத்தை சொல்லியிருந்தீங்க, நேற்று பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்திலேருந்து யூபிஎஸ்சியில் பாஸ் ஆனவங்க 3/4 பேர் வந்து 60 பேரில் 56 பேர் வந்து இந்த நான் முதல்வன் திட்டத்தில் பயனடைந்தவர்கள் தான் இருக்காங்க. அது எப்படி அட்டைன் பண்ண முடிஞ்சுச்சு? அதான் நான் சொல்கிறேன், இது கவர்மெண்ட் வந்து விச் டேக்ஸ் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் அ இன்க்ளூசிவ் க்ரோத். அதில் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அதில் அட்டைன் பண்ண. அதனால தான் இவங்க அந்த கல்விக்கு மெயின் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல. இந்த மாணவர்களை வந்து அறிவார்ந்த சமூகமாக மேம்பட்ட சமூகமாக உருவாக்குறதுக்கான ஒரு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த நான் முதல்வன் திட்டம், முதலமைச்சரே பல நிகழ்ச்சிகளை சொல்லும்போது என்னோட மனதுக்கு ரொம்ப நெருக்கமான திட்டம் நான் முதல்வன் திட்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ரிசல்ட்டை வந்து இவர் அந்த எண்டு, அதாவது ஆட்சி முடியுது அடுத்த ஆட்சி ஆரம்பிக்க போது அந்த எண்டில் இந்த ரிசல்ட்டை அட்டைன் பண்ணி காட்டும் போது அவர் உண்மையிலே எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். 60 பிள்ளைகள் வந்து யூபிஎஸ்சியில் இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் இது வந்து. ஏன்னா
60 பேர் இந்த இதில் செலக்ட் ஆகியிருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து ஆயிருக்காங்க அப்படிங்க, 60 ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆயிருக்காங்க அப்படிங்கும்போது அதில் வந்து 56 பேர் வந்து இவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த திட்டத்தால் பயனடைந்து அதன் மூலமாக ஒரு அதிகாரிகள் ஆகிறாங்க அப்படிங்கும்போது வந்து அது அவருக்கு மனசுக்கு நெருக்கமாக இருக்கும். ஸோ இதுதான் திட்டத்தோட வேல்யூஸை காமிக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் சொல்லனாலும், நான் முதல் திட்டங்கள் சொல்லலாம், மக்கள் தேடி மருத்துவம் சொல்லலாம், இல்லம் தேடி கல்வி சொல்லலாம், இதுமாரி பல திட்டங்கள் சொன்னாலும் இந்த திட்டத்தின் மூலமாக இதோட நெட் ரிசல்ட் என்ன, அதோட கொஷின் மார்க் கடைசியாக வரும்ல, அந்த இதாண்டா அந்த ரிசல்ட்னு தூக்கி மூஞ்சில் அறிகிற மாரி காமிச்சிருக்காருல தமிழ்நாடு முதலமைச்சர். ஸோ இது வந்து அந்த சங்கிகளுக்கும் இதை பற்றி பொச்சரிப்பு போடுபவர்களுக்கும் வந்து ஒரு சாட்டையடியாக தான் இருந்திருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த தேர்வாளர்கள் எல்லாருமே வெறும் 4 முதல்வன் திட்டத்தில் மட்டும் பயன்பெறல. அவங்க சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் படிச்சிருக்கிறாங்க, வேறு ஐஏஎஸ் அகாடமியில் படிச்சிருக்கிறாங்க. அப்போ அதனுடைய பங்களிப்பும் தான் இருக்குது. முற்றிலுமாக 4 முதல்வனுக்கு மட்டும் கிரெடிட்ஸ் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நீங்கள் சொன்ன ஐஏஎஸ் அகாடமிஸ்லாம் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் அவங்க கோச்சிங் போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏன் அந்த நெட் ரிசல்ட் வரல? ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு கண்காணிப்பு. அந்த 4 முதல்வன் திட்டம், அந்த 4 முதல்வன் திட்டத்திலிருந்து நீங்கள் வரும்போகுது அது கண்டிப்பாக இப்போ அவங்க சொல்கிறவங்க இது மட்டும் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ இது ஒன் ஆஃப் த ரீசன் தானே, அதை ஒத்துக்கிறாங்களா இல்லையா? இப்போ 4 முதல்வன் திட்டம் மட்டும் அதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்கிறவங்க அப்போ 4 முதல்வன் திட்டமும் அதுக்கு காரணம்னு ஒத்துக்கிறாங்கல்ல, அதுதான் திட்டத்தோட வெற்றியை நான் பார்க்குறேன். இப்போது சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோடைய சீஃப் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு, நாங்கள் பங்களிப்பு செலுத்துறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்போது அந்த அகாடமியும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து செய்கிற வேலை என்ன மாதிரியான இருக்கும்? இப்போ இந்த யூபிஎஸ்சி தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான ஒரு எக்ஸாம்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துது. ஸோ அப்படி அவங்க நடத்தும் போது அதில் வந்து இந்த மாதிரி எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், இதுக்காக தான் நான் தயாராகிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு 7,000 ரூபாய்ங்கிறது கவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ அது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எலமெண்ட்டாக இருக்காது. ஸோ அவர்களை ரூம் எடுத்து இப்போ சென்னையில் தங்கி படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வெளில இருந்து அவங்களுக்கு வந்து இந்த 7,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணுதில்ல. ஸோ அதன் மூலமாகவும் இந்த அல்டிமேட் எய்ம் என்னங்க, இவன் படித்து பெரிய உயரத்துக்கு போகணும், அதுதான். அது எந்த ரீதியில் நடந்தால் என்ன, அதுக்காக நான் எல்லா விதமான சப்போர்ட்டிவ் ஏஜென்ட்ஸும் நான் பண்ணுறேன், நான் செய்ய தயாராக இருக்கேன்னு ஒரு கவர்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி அதுக்கான உண்மையிலேயே அறிவு பசி உள்ள மாணவர்கள், நான் அந்தமாரி அட்டென்ட் பண்ண வேண்டும் நினைக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணி அந்த 7,000 ரூபா மாதம் பணத்தை யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு பாரத்தை இறக்கி வைக்கிறீங்க, இல்லைனா உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் படிக்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்க, ஆக்சுவலாக நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு உங்கள் பேரண்ட்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் இல்லை நான் படித்து நான் இன்னும் மேலே போகிறேன்னு சொல்லும்போது ஒரு சில வீடுகளில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். எனக்கு நீ சம்பாரிச்சு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது, இந்த நேரத்தில் நானே உனக்கு வந்து பணம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது, படிக்கிறது வேணால் அலோவ் பண்ணுறேன், நீ எல்லாத்தையும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது நீ படிடா தம்பி, உனக்கு நான் காசு கொடுக்குறேன், நான் துணையாக இருக்கேன்னு ஒரு கவர்மெண்ட் சொல்லுதில்ல, அதுதான் இங்கே மேட்டர். இதில் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன இருக்குதுன்னா, தேர்வு பெற்றவர்களை பல வருடமாக படித்தவர்களும் இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய பல வருட படிப்பை, அவங்களுடைய உழைப்பை இவங்க கவர்மெண்ட் வந்து கிரெடிட் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே ஒரு தயக்கமாக இருக்குது. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து திமுகவோட அடிப்படை கொள்கையே வந்து படிக்க வைக்கணும், இந்த சமூகத்தை அறிவார்ந்த சமூகமாக, பண்பட்ட சமூகமாக, அரசியல் மயப்படுத்த சமூகமாக உருவாக்கணுங்கிற அடிப்படை நோக்கத்தை கொண்டது தான் திமுக கழகம். அது எப்போதுமே அந்த பணியிலேருந்து தன்னை பின்வாங்கினதே கிடையாது. ஏன்னா சத்துணவுன்னு ஆரம்பித்தாங்க, அது உண்மையில் சத்தான உணவாக கொடுத்தது திமுக ஆட்சியில் தான். அதை மாதிரி இவர்களுக்கு வந்து பஸ் பாஸ் கொடுத்ததுலேருந்து படித்து மேலே வாங்கடா படிங்கன்னு சொல்லி 12th இவங்களுக்கு வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு 5 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டதாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு வந்து ஃபீஸ் கட்ட வேணாம்னு சொன்னதாக இருக்கட்டும், இந்த திமுக படிப்புக்காக செஞ்ச எண்ணற்ற திட்டங்கள். பெண் கல்விக்கு வந்து நீ 8வது வரைக்கும் படிச்சிங்கன்னா அதை ஸ்லாப் வச்சுதான் இருக்கணும், அதை 10வது உயர்த்தினாங்க, 12வது உயர்த்தினாங்க. அதனால் இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் படித்து அவங்க படிக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்காருனது எல்லாமே திமுக கழகம் தான். ஸோ அவங்க வந்து இன்றைக்கி ஒரு அவங்க சார்பாக தான் இன்றைக்கி ஒரு இனிஷியேட்டிவ் நடத்தியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன், இந்த ரிசல்ட் வந்து அட்டைனபிள்ங்க, 60% பண்ண முடியும். இத்தனை வருஷமாக ஏன் பண்ணல? இப்போ நடக்குதுன்னா அதுக்கு இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது, கவர்மெண்ட்ஸ் எதுவும் ஒரு சப்போர்ட் இருக்குது, அது இருக்கிறதான காரணத்தினால் இதை அட்டைன் பண்ணுது. இதனால் நான் சொல்கிற ரிசல்ட் அவங்களுடைய உழைப்பை தேடிக்கல, அவங்களுடைய உழைப்பை மதித்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறது பார்த்துருக்காங்க.
எக்ஸாக்ட்லி இது பேர் வந்து அவங்க கிரெடிபிலிட்டி எடுத்தது கிடையாது. ஏன் அவங்க எல்லா பிள்ளைங்களும் கவர்மெண்ட் பிள்ளைங்க தான். அவங்க பிள்ளைங்க இப்போ பாஸ் பண்ணது வந்து 56 பேருக்கு இல்லை 60 பேர் பாஸ் ஆனதும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சந்தோஷம்தான். அதில் வந்து நம்ம இனிஷியேட்டிவ் பண்ண ஒரு திட்டத்தின் மூலமாக அவங்க பயனடைந்தவர்கள் இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதல் சந்தோஷம். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இது வந்து கிரெடிட் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அந்த நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய ஒரு கேவலமான அரசியலை காட்டுதே தவிர இதில் வந்து திமுக அரசியல் பண்ணல. ஆனால் எதிர்கட்சிகள் மாற்றுக் கட்சிகள்லாம் அரசியல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்து 2030க்குள்ளே இந்த நான் முதல்வன் திட்டம் எந்த எல்லைக்கு போகலான்னு பார்க்குறீங்க? அதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு பார்க்குறீங்க? அடுத்தது நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு சில விஷயம் பண்ணுறதெல்லாம் நம்ம கற்பனைக்கும் ஜஸ்ட் ஒரு அப்பார்ட் இருக்கு. இந்த மக்களை தேடி மருத்துவமாக இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இல்லம் தேடி கல்வி வாலண்டியர்ஸை வச்சு இந்த இந்த கொரோனா பேட்சுக்கு அப்புறம் ஒரு சில மாணவர்களோட படிப்பு திறனே கிராஜுவலாக குறைஞ்சிருக்கு. அதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் இவங்க மைன்யூட்டாக இன்னும் டீப்பர் போய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இவங்க அதுக்கான ப்ராஜெக்ட்லாம் பக்காவாக பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அப்படி பார்த்தா இந்த நான் முதல்வன் திட்டம் வந்து இன்றைக்கி வந்து 938 60 பேர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகியிருக்காங்க. இது வந்து இன்னும் வந்து பல்மடங்கு உயரும். 900 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் வந்து நம்ம 1000 கிட்டத்தட்ட 25% நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரணுங்கிறது உங்களோட தொலைநோக்கு ஒரு இலக்காக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஐஏஎஸ் படிக்கிறதுலாம் ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய இதாக இருக்கும்போது அதை உடைத்தெறிந்து இங்கே வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்து இவர்களை வந்து டெப்புட்டி கலெக்டர்களாக டிஎஸ்பிக்களாக அது நியமித்தல் முக்கிய பங்காற்றியவர் வந்து கலைஞர். ஸோ அதன் ஒரு நீட்சியாக இன்றைக்கி நீங்கள் ஆக்சுவலாக அதை நீங்கள் அட்டைன் பண்ணுறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு இன்றைக்கி நிற்கிறவர் இந்த நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஸோ இது வந்து வழித்தோன்றலாக இந்த ஒரு விஷயம் தான் மாறுதே தவிர அவங்களுக்கான இலக்கு மாறவே இல்லை. நேற்று இந்த ரிசல்ட் வந்ததுலேருந்து ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சது. ராகுல் காந்தி அவர்கள் சொல்லும்போது டாப் ஐஏஎஸ் அதிகாரிகள் 100 பேரில் 97 பேர் வந்துட்டு உயர் சாதியினர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வகையில் இந்த திட்டம் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் எல்லாருமே ஐஏஎஸ் பதவிக்கு அந்த உயரத்துக்கு போகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த திட்டம் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்றாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாங்க. அதை மாற்றணுங்கிறது ஒரு மாற்றுறதுக்கு ஒரு ஐடியாலஜியை கொண்ட ஒரு கட்சி தானே, ஒரு இயக்கம் தானே திமுக. நீ இருக்கிறவன் ஆண்டான் அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, மேலே கீழே இருக்கக்கூடாது, எல்லாருமே சமம், பண்ணையார்த்தனம் இங்கே இருக்கக்கூடாது, பண்ணையார் அரசு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தானே திமுக. ஸோ வெகுஜன மக்களும் மேலே எழுந்து வரணும். அதுதானே இப்போ அவங்க சொல்கிறது என்ன, மும்மொழி கொள்கையை கற்றுக்க, நீ வந்து கைத்தொழில் ஒன்று கற்றுக்க, நீ வந்து அப்படியே உன்னோட குலத்தொழிலை கற்றுக்கன்னு தானே சொல்கிறாங்க. அதோட குலத்தொழிலோட ஒரு மாடர்னைஸ் வெர்ஷன் தானே இவங்க சொல்கிற அந்த மாதிரி சுபிக்ஷா விக்ஷான் அந்த இதெல்லாம் விஸ்வகர்மா போட்டு அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது ஏன் அவன் செய்கிறவன் குலத்தொழில் தான் கற்றுக்கணுமா? ஏன் ஒரு கார் ஓட்டுநரோட பொண்ணு வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக வரக்கூடாதா? ஒரு விவசாயியோட மகன் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக வரக்கூடாதா? அதுதான் வைக்கிற கேள்வி. அதனால தானே இந்த திட்டங்கள் மெயினாக இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. இது இப்போ இல்லை, அப்போலேருந்து இதை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தவர் வந்து திமுக கழகமும் இந்த இயக்கமும் தான். கலைஞரும் தற்போதைய முதலமைச்சர் அவர்களும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது அண்ணா போட்ட விதை அங்கேருந்து வந்து செடியாகி மரமாக இன்றைக்கி ஒரு பெரிய மரமாக அது விருட்சமாக மாறி நிற்கிது. அதுதான் நம்ம சொல்லணும். இது வந்து மேற்கொண்டு இன்னும் பல விழுதுகள் மூலமாக பெரிய ஒரு காடாக பிற்காலத்தில் வந்து இது உருவாகிடும் இன்னும் ஒரு 5 ஆண்டு காலத்தில். இறுதியாக நேற்று ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது நிறைய கனவுகள் இருந்துச்சு, இதை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகமும் இருந்துச்சு, ஆனால் அச்சீவ் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவும் இருந்தது. அதை நான் இப்போ வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத இங்கே நான் பெருமையாக அறிவிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது திமுக மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி ஏற்படுத்தியிருக்கு, திமுக எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? அதை மட்டும் அவர் சொல்லலை, இவ்வளோதான் பண்ணியிருக்கோன்னு எனக்கு இதாக இருக்குது, நினச்சா இன்னும் பண்ணியிருக்கலாம் ஆனால் பண்ண முடியல, காரணம்னு சொல்கிறவன் இந்த ஸ்டாலின் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா இந்த இன்னும் ஒன்றிய அரசோட சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இதை தாண்டி அட்டென்ட் பண்ணியிருப்பேன், அது பண்ண முடியலைங்கிற வருத்தம் எனக்குள்ளே இருக்குன்னு பதிவு பண்ணார். இது வந்து திமுக வந்து ஒரு மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணிக்குள்ளே பல கட்சிகள் வராங்க, பேசு பொருளாக இருக்குது, புதியவர்கள் இணைகிறார்கள் அப்படின்னா காரணம் என்னென்னா இந்த தலைவர் மேலே உள்ள ஒரு நம்பகத்தன்மை. அதனால தான் வந்து இவர் நோக்கி வராங்க. ஏன்னா இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் இந்த திமுக கழக தலைமையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இவர் டிக் செய்கிற ஒரு
வேட்பாளர், ஒரு பேர், அது வந்து வேட்பாளர் கிடையாது, எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அதனால தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 15,000 சுற்றம் விருப்ப மனுகள் வந்து பெறப்பட்டிருக்கு. கூட்டணி அமைக்கிறதுலையும் எல்லா கட்சிகளும் திமுகவை நோக்கி வரத்துக்கான காரணம் என்னன்னா, இஸ் அ மாஸ் லீடர், டால் லீடர், இஸ் அ ஸ்டேட்ஸ்மேன். அதனால வந்து இவருக்கு மேல ஒரு நம்பகத்தன்மை இருக்கு. இவர் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி, இவர் எழுதுகிற பெயர் வேட்பாளர் அல்ல, அது ஒரு எம்எல்ஏ. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம பெரிய வெற்றியை பெற போகிறோன்னு தெரியுது. நம்ம ஆட்சி திமுகவே ஒரு பெரிய குடும்பங்க. அது ஒரு பெரிய குடும்பத்தில் வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு நினைக்கும் போது அந்த தொண்டை எந்த அளவுக்கு ஒரு வேகமாக இருப்பான். அதுதான் வந்து இந்த உத்வேகத்துக்கும் அந்த ஒரு சுறுசுறுப்புக்குமான காரணம். நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.